வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி பார்க்க போறோம். என்னடா அவன் டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வைக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஷாக் அடிக்காது. ஏன் அடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பாடி எர்த் குடுத்துருக்குறோம். அதனால கண்டிப்பா ஷாக் அடிக்காது. சேஃப்டிக்காக தான் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஆ. இது டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, மேல கேஸ்கட் குடுத்துருப்பாங்க. இது இயர்லி ஒன்ஸ் மாத்தணும். கீழ பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஆயில் லீக் ஆகும், அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டர் டேங்கு. டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள ஆயில் வந்து ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கன்சர்வேட்டர் டேங்குக்கு ஆயில் போகும். ஆயில் பார்த்தீங்கன்னா, பாதி தான் ஃபுல் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால பாதி தான் வச்சிருப்பாங்க. அங்க கன்சர்வேட்டர் டேங்க்லேருந்து இங்க கூலிங் லீஃப்க்கு வரும். லீஃப்க்கு வந்துச்சுன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழ போயிட்டு ரொட்டேஷன் ஆகும். மேல பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா கூலிங்கா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூலிங் லீஃப்க்கு இடையில பார்த்தீங்கன்னா கேப் குடுத்துருப்பாங்க. அந்த கேப்குள்ள ஏர் போயிட்டு வரும். அதனால ஆயில் வந்து கூலிங் ஆகும். இது பார்த்தீங்கன்னா, டேப் சேஞ்சர். இது வந்து ஆஃப் லோட் டேப் சேஞ்சர். ஆன் லோட் டேப் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம பிரஸ் பண்ணாவே ஆன் லோட்லேயே டேப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஆஃப் லோட் டேப் சேஞ்சர். இது டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டு தான் டேப் சேஞ்ச் பண்ண முடியும் இது. பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட பிரீத்திங்காக குடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ, அதே மாரி தான் இதுக்கும். அதாவது இப்ப நம்ம வெளியில ஏர் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த வாட்டர் வந்து உள்ள போகும்போது மாய்ஸ்டர் ஃபார்ம் ஆயி டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஆயில் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அதனால டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆயிடும். அதனால தான் இது குடுத்துருக்காங்க. இது ஏன் கலர் இந்த மாதிரி இருக்கு? என்ன கலர்ல இருக்கணும்? இது ஆக்சுவலி ப்ளூ கலர்ல இருக்கணும். இப்போ வந்து பிங்க் கலர் மாறிடுச்சு. தன்மை மாறக்கூடாது. ப்ளூலயே தான் இருக்கணும். தன்மை மாறிடுச்சுன்னா, இத ஹீட் பண்ணி ஒண்ணு போடணும். அப்படி இல்லைன்னா, சிலிக்கான் ஜெல் மாத்திரணும். இயர்லி ஒன்ஸ் மாத்தணும். அப்படி இல்லைன்னா, எப்போ மாறுதோ அப்போ மாத்திரணும். கண்டிப்பா. சரி, இப்ப இந்த கலர் மாறுதுல, அது ஏன் எதனால மாறுதுன்னு சொல்லுங்க. இது பிரீத்திங்கால தான் ஆகுது. எதனால மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ல பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ப்ளஸ் கா எ வாட்டர் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? வாட்டர் ஃபார்ம் ஆகி உள்ள போகும் இல்லையா? மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆகும். இந்த சிலிக்கான் ஜெல் பார்த்தீங்கன்னா, வாட்டர அப்சர்வ் பண்ணிக்கும். இதில ஆயில் ஏன் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்ட அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் இந்த ஆயில்ல பார்த்தீங்கன்னா, நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் ஃபுல்லா. டஸ்ட் இருக்கும் ஃபுல்லா. சம்மர்ல பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் இருக்காது. ஏன்னா, அது டெல்டா மட்டும் தான். பிரைமரியும் சரி, செகண்டரியும் சரி. டெல்டா மட்டும் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்த்தீங்கன்னா, இது லைட்டிங் அரெஸ்டர் குடுத்துருக்குறோம். ஏன் ஏன் ஆரஞ்சு கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டிங் அரெஸ்ட் குடுத்துருக்குறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஆயில் டெம்பரேச்சர், வைண்டிங் டெம்பரேச்சர். இப்போ என்ன செட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆயில் டெம்பரேச்சர் வந்து 30ல இருக்குது. சரிங்களா? வைண்டிங் டெம்பரேச்சர் வந்து 32ல இருக்குது. இது மேக்ஸிமம் இப்போ எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 60 வரையும் போயிருக்கு. இதில 62 வரையும் போயிருக்குது. இதில மேக்ஸிமம் இப்போ வந்து 90 போயிடுச்சுன்னா, ட்ரிப்பு குடுக்கும். அலார்ம் குடுக்கும். 90 போயிடுச்சுன்னா அலார்ம் குடுக்கும். 95 போயிடுச்சுன்னா ட்ரிப் குடுக்கும். சேம் 2த்துக்குமே அப்படித்தான். இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இங்க மீட்டர் குடுத்துருக்காங்க. இது ட்ரிப் ஆகுது. இப்போ ட்ரிப் ஆயிடுச்சுன்னா எங்கே ஆன் பண்ணுவீங்க? அங்க விசிபி வச்சிருக்கோம் பக்கத்துல. அங்க வந்து விசிபில காமிக்கும். இது கன்சர்வேட்டர் டேங்க் சொல்லியிருந்தேன். இதுக்கு இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து பக்கோல்ஸ் ரிலே. பக்கோல்ஸ் ரிலே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள மாய்ச்சர் ஃபார்ம் ஆகுது, இல்ல ஏதோ இன்டர்னல் ஃபால்ட் ஆகுது அப்படின்னா, ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏர் பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட்ஸ் ரிலே வழியா போயிட்டு தான் கன்சர்வேட்டர் டேங்க் போகும். அப்போ பக்கெட்ஸ் கிராஸ் பண்ணும்போது பக்கெட்ஸ் ரியாக்டிவேட் ஆகி ட்ரிப் பண்ணிடும். விசிபி ட்ரிப் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர் பவர் வராது. டிரான்ஸ்ஃபார்மர் சேஃப்டி ஆகிடும். சோலாரில் பார்த்தீங்கன்னா 800 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து 800 11 கேவியாக மாற்றி ஈவி கொடுத்துருவோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 11 கேவியை ஸ்டெப் டவுன் பண்ணி 800 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி உள்ளார பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு ஒரு மினி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. 25 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மரு. அதில் தான் ஆஃபீஸ் யூஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிப்போம். இவர் தான் விசிபி. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து பகுல்ஸ் ரிலே, வைண்டிங் டெம்பரேச்சர், ஆயில் டெம்பரேச்சர் இதெல்லாம் அதிகமானால் அலாம் வரும், ட்ரிப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பேனலில் தான் அதை சரி பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரிப் ஆகிட்டாலோ அலாம் ஆகிட்டாலோ இதில் தான் காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா பக்குல்ஸ் ரிலே. பக்குல்ஸ் ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அலாம் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். வைண்டிங் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, 90 கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப் காட்டும்.
ஆயில் டெம்பரேச்சர் வந்து 90க்கு மேலே போயிடுச்சு, 90 வந்துடுச்சு அப்படின்னா இந்த அலாம் காட்டும். இதே வந்து பக்கில் சொல்லி ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பெரிய மேஜர் பிரச்சனை அப்படின்னா ட்ரிப்பு விழுந்துடும். இது ட்ரிப்பு. இது வந்து வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, இது வந்து ஆயில் டெம்பரேச்சர் ட்ரிப்பு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மொத்தமாக இதுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். 11 kV சப்ளை வந்து நிற்கிது, செகண்டரியில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பவர் இல்லை அப்படின்னா இங்கே தான் வந்து பார்க்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.